அன்புக்கு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, தப்பாக கைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்மணி தான். கண்மணி உனக்கு ஏற்றவளே கிடையாது, அவள்லாம் ஒரு வேஸ்ட்டு, அவளால் தான் இவ்வளோ பிரச்சனை. இதனால் வந்து பாட்டி வந்து கதவு மூடிட்டு திறக்கவே மாட்டேங்கிறாங்க. பாட்டி யார் மூச்சிலையும் முழிக்க முடியாமல் அவள் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து செமையாக போட்டு கொடுக்குறாரு கண்மணி பற்றி. இதனால் அன்பு வந்து ஏற்கனவே கோவமாக இருக்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப வந்து அதிகமாக வந்து வந்து ஹாட் ட்ரிங்க் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே வந்து விடவே மாட்டேன், நான் வந்து அந்த கண்மணியை எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் பாட்டி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா, எல்லாரும் என் பாட்டியை இந்த மாதிரி வந்து நினைக்க வச்சிட்டாலே, எல்லாரும் என் பாட்டியை மோசமாக பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அவளை தான், அவளை நான் மன்னிப்பு கேட்க விடாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போகிறாரு கண்மணி வீட்டுக்கு. எங்கள் கண்மணி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அதை பார்த்துட்டு வந்து ஓடி வராங்க நம்ம கண்மணியும் அம்மாவும் அவங்க சித்தியும். உடனே வந்து கண்மணி இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. எங்கே வந்து வரப்போறியே பெரியி அப்படின்னோடனே, மாப்பிள்ளை நீங்களா, என்ன மாப்பிள்ளை என் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, உங்களை யாரும் இங்கே கூப்பிடல, அந்த கண்மணியை தான் கூப்பிட்றேன், உங்கள் பொண்ணை மரியாதை விட்டு வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. மாப்பிள்ளை நிதானமாக இல்லை மாப்பிள்ளை நீங்கள், அதனால் இந்த டைமில் இதெல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ளை, சொன்னால் கேளுங்க மாப்பிள்ளை, வீட்டுக்கு போ மாப்பிள்ளை. மாப்பிள்ளை கண்மணி ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கா, கோவமாக இருக்கா. அவள் என்ன கோவமாக இருக்கிறது, அதோட அதிக கோவத்தில் நான் இருக்கேன். அவளை இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்க்காம விட மாட்டேன் மாப்பிள்ளை. அதான் அவள் வீட்டை விட்டு வந்துட்டால, இதுக்கப்புறம் ஏன் மாப்பிள்ளை பிரச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் தானே வீட்டை விட்டு போக சொன்னீங்க, அதனால் அவளும் வந்திருக்கா, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும் மாப்பிள்ளை. அதெல்லாம் சரி ஆகாதுங்க, அவள் சரி பண்ணால் மட்டும்தான் சரியாகும், அவள் மனசு வச்சா மட்டும்தான் எல்லாமே சரியாகும். அவள் பண்ண வேலைக்கு அவள் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என் பாட்டி வெளியே தெரு போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்றாங்க. சொன்னால் கேளுங்க மாப்பிள்ளை, கொஞ்சம் சொல் பேச்சு கேளுங்க அப்படின்னு. நான் கேட்க முடியாது, அவள் வர சொல்ல போகிறீங்க எப்போ இல்லையா, கண்மணி வாடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு பயங்கரமாக. கண்மணி வந்து ஒன்றும் புரியாமல் அப்படி இல்லை, யார் கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பார்த்து அன்பு நிற்கிறாரு. அன்பு பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்களா எதுக்கு வந்தீங்க இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு வந்தேன்னா, நீ பண்ண வேலையை கேட்க தான் வந்தேன், எவ்வளோ தைரியமாக இருந்தா என் பாட்டியை இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டு இங்கே வந்திருப்ப, உனக்கு அவ்வளோ தைரியமாடி, இங்கே பார், எனக்கு தெரியாது, இப்போவே என் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணி ஆகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நான் வர முடியாது அப்படின்றாங்க. ஏன் வர முடியாது, நீ வந்து தான் ஆகணும், இங்கே பார், நீ பண்ண வேலைக்கு என் பாட்டி வெளியே தெருவு போக முடியல, எல்லாரும் என் பாட்டியை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, அவமானமாயிடுச்சு அவங்களுக்கு, அதனால நீ வந்து தான் ஆகணும், இப்போ வரப்போறிய பெரிய வரலன்னா இங்கேருந்து நான் போக மாட்டேன், வாடி எப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இங்கே பாருங்கள், உங்கள் பூச்சாண்டிக்கெலாம் நான் பயப்படுறவ கிடையாது, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, இந்த மாதிரி கலாட்டா பண்ணிங்க நல்லா இருக்காது அப்படின்னோடனே, நான் போக முடியாது, நீ வந்தால் தாண்டி போவேன், நீ பண்ண வேலைக்கு நீ மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நீ மன்னிப்பு கேட்கணும், என் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறத நான் வீடியோவை எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணியே ஆகணும், எல்லாரும் என் பாட்டியை ரொம்ப மோசமாக வந்து பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து சரியாகணும்னா நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும், இங்கே பார், நீ மன்னிப்பு கேட்டுட்டோன்னா அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், இங்கே பாருங்கள், உங்கள் பாட்டி தான் தப்பு செஞ்சாங்க, அவங்க அம்மாவை அவமானப்படுத்துனாங்க, உன் அம்மாலாம் ஒரு ஆள், அவங்கள அவமானப்படுத்துகிறாங்கன்னு ஓவராக பேசுறியா, இங்கே பாருங்கள், தப்பாக பேசுனீங்க, நடக்கிறது வேறு, இங்கே பார், தேவையில்லாதெல்லாம் பேசாத, உன் அம்மாக்காகலாம் என் பாட்டியும் பணிஞ்சு போகணுன்ற அவசியம் கிடையாது, உன் அம்மாவோட ஸ்டேட்டஸ் என்ன, என் பாட்டியோட ஸ்டேட்டஸ் என்ன, ஓ என் அம்மாவோட உங்கள் பாட்டி ரொம்ப ஸ்டேட்டஸில் உயர்ந்தவங்களா, ஆமாம் உயர்ந்தவங்க தான், மரியாதையை வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வழியை பாரு அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாது, அப்படி முடியாதுன்னா உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் அருந்து போகும், பரவாயில்லையா அப்படின்னோடனே, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இங்கே பாருங்கள், ஒரு வேளை நான் மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பாட்டி தான் என் அம்மா கிட்ட வந்து முதல்ல மன்னிப்பு கேட்கணும், அதுவும் என் அம்மா கால் விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும், அப்படி விழுந்து நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் செஞ்ச தப்புக்கும் உங்கள் பாட்டி செஞ்ச தப்புக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் மன்னிப்பு கேட்கறத பற்றி யோசிக்க முடியும் அப்படின்னோடனே, ஓ உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சாடி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கைவங்க பார்க்குறாரு. உன்னை அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தடுக்கிறாங்க, என்னப்பா நீ இந்த மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருக்க, நைட்டில் வந்து இதெல்லாம் சரியில்லைப்பா, வீட்டுக்கு போப்பா அப்படின்னோடனே ஓடி வந்துடுறாரு கார்த்தி வந்து, ஐயோ அண்ணா ஏனே இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, முதல்ல வீட்டுக்கு கூட்டின்னு போ, இந்த பையன் நிதானமே சரியில்லாமல் இருக்கான், தேவையில்லாமல் வந்து வீட்டில் கலாட்டா பண்ணிட்டு இருக்கான், கூட்டின்னு போப்பா அப்படின்னோடனே, உடனே வந்து ஏனே இப்படி பண்ணுறா, அவள் மன்னிப்பு கேட்கணும்டா, நான் விட மாட்டேன்டா, அண்ணன் சொன்னால் கேளுண்ணே, அண்ணி சாரி அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்து முறைக்கிறாங்க கண்மணி. மாப்பிள்ளையை பத்திரமா கூட்டிகிட்டு போங்க தம்பி, அவர் ரொம்ப நிதானத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க கண்மணி அவங்க அம்மா. அதை பார்த்துட்டு டென்ஷனாக எப்படி கண்மணி நிற்கிறாங்க.